மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தகாவூர் ரனாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மும்பையில் 2008 நவம்பர் 26இல் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த கன்னட தொழிலதிபர் தகாவூர் ராணா மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்ட தகாவூர் ராணாவை அந்த நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தகாவூர் ராணாவை நாடு கடத்தும்படி அமெரிக்காவிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுத்தது. ஆனால் தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்த தடை விதிக்க கோரி கலிபோர்னியா மாவட்ட நீதிமன்றத்தில் தகாவூர் ராணா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகாவூர் ராணா மேல்முறையீடு செய்தார். இதை சமீபத்தில் விசாரித்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்தும் தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்தக்கூடாது என்றும் ராணா தரப்பில் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் தகாவூர் ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த அனுமதி அளித்துள்ளது.